தாயும் அவளே ஆயிரம் கண்ணுடையாள். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. எல்லாம் வல்ல தாயே. போன வாரம் வந்து மாரியம்மனுக்கு வந்து பூ போட்டாங்க. இந்த வருஷம் வந்து இந்த தடவை வந்து கம்பம் நடுறாங்க. கம்பம் ரொம்ப விஷயம். சேலத்துக்கு பெருமை வந்து கோட்டை மாரியம்மன் தான் ரொம்ப பெருமை, ரொம்ப ஃபேமஸான இது. இங்கே சக்தி வாய்ந்த அருள் இருக்குது. நம்ம வேண்டியது என்ன நினைக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப பாரம்பரிய விழா இது. இங்கே சேலத்திலே வந்து மாரியம்மன் பண்டிகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பண்டிகை. இங்கே வந்து எல்லா 8 பட்டி மக்களோ 18 பட்டி மக்கள் வரும்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து கூட்டம் வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வரும் இந்த பண்டிகைக்கு. போன வாரம் வந்து பூ போட்டாங்க, இந்த வாரம் கம்பம் நடுறது. இன்னையிலேருந்து ஒரு வாரம் நமக்கு வந்து பண்டிகை தான். எல்லா வீட்லேயும் வந்து பொங்கல் மாவிளக்கெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பேர் இங்கே வந்து பொங்கல் வைப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வீட்லேயே செஞ்சு கெடா வெட்டி வீட்டில் கும்பம் வைப்பாங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு வாரம் ஃபுல்லுமே பண்டிகையாக தான் இருக்கும். ஸோ அம்மனோட அருள் இங்கே வந்து பார்த்து உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம். அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே, எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. வணக்கங்க, என் பேர் பிருத்திவி. நான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சேலம் கிச்சிப்பாளையமில் தான் இருக்கேன். ஆடி மாதம்னாலே எங்கள் சேலமில் பொறுத்த வரைக்கும் கோட்டமாரியம்மன் கோயில் தான். கோயிலில் வந்து எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு அம்மனோட அருள் பெற்றுருங்க. வணக்கம். தாயே உனை வணங்க ஆசை, உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம், அதில் நீராடி கரை சேர வந்தோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி. வணக்கம். என்னோட ப்ராப்பர் சேலம் தான். பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாமே சேலம் தான். பிறந்த நாள்லேருந்து இந்த அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷனாலும் சரி, எந்த வித மனசுக்கு கஷ்டம், உடம்புக்கு ஏதாவது உபாதைகள் எது இருந்தாலும் உடனே இங்கே ஓடி வர முதல் தாய் வந்து நம்ம சேலத்து கோட்டை மாரியம்மன் தான். அவங்க தான் எல்லாமே எங்களோட லைஃப்பில். அம்மா வந்து பார்த்தா தாங்க ஒரு மனசுக்கு பெரிய சந்தோஷம். இந்த திருவிழா ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப கோலாகலமாக போயிட்டுருக்கு. நாங்கள் குழந்தைங்களோட வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் கொண்டாடுற மாதிரி சேலத்து மக்கள் எல்லாருமே அம்மாவோட அருள் பெற்று எல்லாரும் சீர சிறப்பமாக இருக்கணும்னு அம்மாவை வேண்டிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் புரளும் 5 சடையும் பூதங்களின் உருவகம். அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே.
வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி. சேலத்தின் பெருமை கோட்டை மாரியம்மன் கோயில் மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. போன வாரம் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டத்தோடு மாரியம்மன் பண்டிகை துவங்கியது. இன்றைக்கு கம்பம் நடுவிழா. இன்றிலிருந்து அடுத்து 7வது நாள், அதாவது புதன் வியாழன் வெள்ளி ஆகிய 3 தினங்களுக்கு மிக சிறப்பாக இந்த விழாவானது நம்மளுடைய சேலம் மாவட்டம் முழுமையும் கொண்டாடப்பட உள்ளது. அது சேலத்தின் மிக ஒரு பழமையான ஒரு பெருமை. ஆண்டாண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது. நாங்கள் அதில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எதுவும் நினைச்சாலும் சாமி ஆத்தா நம்மளுக்கு செஞ்சிடும், கேட்கறது கொடுக்கும் சாமி. அதனால நீங்கள் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வாங்க, சேலத்தில் பண்டிகை கொண்டாடுங்க, நல்லதே நடக்கும். மக்கள் எல்லாரும் சேலம் வாங்க, கோட்டை மாரியம்மன் கோயிலை பாருங்க, பார்த்து சாமியை கும்பிடுங்க. ஆத்தா நீங்கள் கேட்கறது எல்லாத்தையும் ஆத்தா செய்யும். வெள்ளியங்கிரி மேலே அன்று ஒரு நடனம், கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும். அம்மாடுதேனம்மா உன்னை தொழுதேனம்மா, உன் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ். நாங்கள் சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியிலேருந்து வருகிறோம். சேலத்தில் ஆடி மாதம் அப்படின்னாவே மிகவும் சிறப்பாக நடைபெறும். அது எல்லோரும் நான் சின்ன வயசுலேருந்து இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அது முதல் முறையாக இப்போ நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு இந்த வருஷம் தேர் வேறு வச்சுருக்காங்க. அது ரொம்ப எதிர்பார்க்குறோம். எப்பயும் போல் இந்த ஃபங்க்ஷன் மிகவும் சிறப்பாக அமையும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். ஆடி மாதம் அப்படின்னாவே சேலத்தில் ஒரே கோலாகலம் தான். சேலத்து மகாராணி கோட்டை மாரியம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் நலமாக இருக்கட்டும். சந்தோஷம். சக்கரம் போடுவாள் கொண்டே அவள் தோன்றுவாள், சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள். அந்த அன்னைக்கு தான் இன்று பூஜை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பூங்கரகம் தூக்கி வேப்பிலையில் ஆடை கட்டி முளைப்பாரி ஏந்துங்கம்மா. தாயவள பாருங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா.
அம்மா வந்து பாரு தீரும் குறை, நாகமைந்தும் அவளின் கூடை. அம்மா வந்து பாரு தீரும் குறை, ஏற்காட்டில் வாழ்ந்திருக்கும் பரமேஸ்வரி வேறு கதி இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நமது கோட்டை பெரிய மாரியம்மன் திருவிழாவானது இந்த ஆடி மாதத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமது பூப்பொடுதல் நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் கொடியேற்று விழா மற்றும் இன்று கம்பம் நடும் விழா, வருகிற திங்கட்கிழமை இரவு சக்தி அழைத்தல், அடுத்த நாள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்களும் அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், மாவிளக்கெடுத்தல், உருளதண்டம் போடுதல் மற்றும் அலகு குத்துதல் போன்ற சிறப்பான மிக அருமையாக இந்த சேலம் மாவட்டத்தில் கோட்டை மாரியம்மன் என்றாலே மிகவும் பிரசித்தி பெற்ற உருளதண்டம் நிகழ்ச்சியும் பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. 8/8/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் அம்மனுக்கு முதல் முறையாக வரலாற்றிலே சிறப்பு வாய்ந்த மரத்தால் ஆன 42 அடி உயர தேரானது வெகு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா வர உள்ளது. மற்றும் 11 காலை 7 மணி அளவில் பூ பல்லக்கில் அம்மன் சத்தாபரண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக காலை 7 மணி அளவில் திங்கட்கிழமை காலை 7 மணி அளவில் நடைபெற உள்ளது. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை பால்குட ஊர்வலம் மிக சிறப்பாக வந்து அம்மனை பாலாபிஷேகம் நடைபெற்று முடிந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை விளையாட்டு உற்சவம் பெற்று அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் அனைவருக்கும் விடைபெற்று மற்றும் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. அனைவரும் வருக, அம்மனருள் பெறுக. இந்த கோயிலின் அறங்காவல் குழு தலைவர் என் சக்திவேல் ஆகிய நான் இந்த திருவிழாவுக்கு மக்களுக்கு வேண்டுங்கிற அனைத்து உதவிகளையும் நமது இந்து சமய அறநிலைத்துறை அவர்களது உத்தரவின் பெயரில் நாங்கள் எங்களது அறங்காவலர்கள் சேர்ந்து மற்றும் உபயதாரர்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியினை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் அம்மனருள் பெற வேண்டி சேலம் கோட்டை மகாராணி அம்மா அவர்கள் அனைவருக்கும் நல்ல அருளாசி பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். பொங்க வச்சு பாருங்கம்மா, அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா. தாயே வந்தனம் செய்திடும் கைகளில் வருபவளே, மாரி மகமாயி தேவி திரிசூலி வாசல் திறந்தால் என்ன, மஞ்சள் நதியாகி மண்ணில் உயிர் செய்யும் அன்னை மலர்ந்தால் என்ன, மாரி மகமாயி தேவி திரிசூலி வாசல் திறந்தால் என்ன, மஞ்சள் நதியாகி மண்ணில் உயிர் செய்யும் அன்னை மலர்ந்தால் என்ன, தாயே மாலவ சோதரி மந்திர சேகரியே, தாயே. சேலத்தின் மாபெரும் ஆடி பண்டிகையானது இனிதே ஆரம்பித்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு என்றுமே இதுவரை இல்லாத சிறப்பாக அம்பாளுக்கு திருத்தேர் செய்து வெள்ளோட்டம் நடைபெற்றது. பண்டிகையின் தொடர்ச்சியாக இறுதி நாளன்று மிக சிறப்பாக திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. அது சமயம் சேலம் வாழ் மக்களும் சுற்றி வரும் அனைத்து பொதுமக்களும் இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு அம்மன் அருளையும் அம்மன் அருள் மற்றும் ஆனந்தத்தை பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல அம்பாள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாங்கல்யதாரணியே குங்குமற்ற
கிண்ணமேந்தி குறுநகை சிந்தும் அழகங்கே பாராமல் போவேனோ பார்வதியே பராபரையே போனாலும் குறையாகும் பொன்முகத்த காட்டிடம்மா சோதி நிரம்பாதி நில நிரம்பாதி காட்சி கொடுத்தால் என்ன தாயி ஒரு பாதி தந்தை மறுபாதி கண்ணில் விழுந்தால் என்ன சோதி நிரம்பாதி நில நிரம்பாதி காட்சி கொடுத்தால் என்ன தாயி ஒரு பாதி தந்தை மறுபாதி கண்ணில் விழுந்தால் என்ன தாயே பித்தனி நெஞ்சினில் நர்த்தனம் செய்பவளே தாயே சித்தமிறங்கி தரிசனம் தந்திடமா மாரி மகமாயி தேவி திரிசூலி வாசல் திறந்தால் என்ன மாரி மகமாயி தேவி திரிசூலி வாசல் திறந்தால் என்ன திருவாசல் திறந்தால் என்ன அம்மாவும் குடையழகும் அதனோடு பேசி நிற்கும் ஆத்தாவும் பிறையழகும் ஆராத பசி அடக்கும் அம்மாவும் கையழகும் ஏனென்று கேளாமல் எழுந்து வரும் காலழகும் காணாமல் போவேனோ கண்ணபுர பெண்ணரசி போனாலும் குறையாகும் உமுகத்த காட்டிடம்மா ஏழு முறை என்ன 100 முறை என்ன அம்மா சலிக்காதம்மா உந்தன் முகம் பார்த்து உண்டு பசியாரும் ஆசை தீராதம்மா ஏழு முறை என்ன 100 முறை என்ன அம்மா சலிக்காதம்மா உந்தன் முகம் பார்த்து உண்டு பசியாரும் ஆசை தீராதம்மா தாயே சித்தன் வணங்கிடும் சீதல தேவிகளே தாயே பூமுகம் காட்டிடு புண்ணிய தேவிகளே மாரி மகமாயி தேவி திரிசூலி வாசல் திறந்தால் என்ன மஞ்சள் நதியாகி மண்ணில் உயிர் செய்யும் அன்னை மலர்ந்தால் என்ன மாரி மகமாயி தேவி திரிசூலி வாசல் திறந்தால் என்ன மஞ்சள் நதியாகி மண்ணில் உயிர் செய்யும் அன்னை மலர்ந்தால் என்ன தாயே மாலவன் சோதரி மந்திர சேகரியே தாயே தரிசனம் தந்திடு வடிவுடை நாயகியே எட்டுப்பேட்டையை கட்டியாளும் எங்கள் அன்னை கோட்டை மாரியம்மனுக்கு எனது முதல் வணக்கம். எங்கள் அம்மனோட சிறப்புகள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். அம்மனுக்கு இங்கே கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வெளியில் வளையல் மஞ்சளோட கயிறு கட்டி விற்றுருப்பாங்க. அதை வாங்கி சூளத்தில் கட்டினா உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க. குழந்தை இல்லாத பெண்கள் தொட்டில் கட்டி துலாபாரம் செலுத்துறேன்னு சொல்லி வேண்டிட்டா உடனே அம்பாள் அதையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இப்போ அம்மனுக்கு இன்றைக்கி கம்பம் நட்டிருக்கோம். அதனால் அம்மன் ரொம்ப சந்தோஷத்தோட கணவரோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட என்ன வேண்டுதல் கேட்டாலும் எல்லா கோயில்லையும் மனமுருகி வேண்டி கேட்டால் தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அம்மான் நீங்கள் கேட்டாவே கொடுத்துடுவாங்க.
அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க. அதை தவிர இங்கே வந்து கண்களில் ஏதாவது வியாதி இருந்தாவோ இல்லை கண் வலி அந்த மாதிரி இருந்தால் வெள்ளியில் கண்ணடக்கம் இல்லை தங்கத்தில் கண்ணடக்கம் இந்த மாதிரி போடலான்னு சொல்லி வேண்டிக்கலாம். உடனே கண் நோய்கள்லாம் தீந்துரும். அதையும் தாண்டி மாவிளக்கு எடுக்கிறது இங்கே ரொம்ப சிறப்பு. வயிற்றில் வந்து ஏதாவது வியாதிகள் இருந்தாவோ வயிறில் மாவிளக்கு வைப்பாங்க, கண்களில் மாவிளக்கு வைக்கிறது, இந்த மாதிரி மாவிளக்கு வச்சு வேண்டுதல் செய்கிறதும் இங்கே சிறப்பான விஷயம். இதை தவிர குழந்தைங்களுக்கு அம்மை ஏதாவது போட்டிருந்தா இங்கே வந்து தீர்த்தம் வாங்கி வேப்பிலை வாங்கி மஞ்சளில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி அம்பாள்கிட்ட வேண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க குழந்தைங்களுக்கு பூசி விட்டாங்கன்னா உடனடியாக அம்மை நோய் தீருங்கிறது ஒரு ஐதீகம். இதையும் தாண்டி அடி அளந்து கொடுத்தல்னு ஒரு வேண்டுதல் இங்கே இருக்குது. அடிமேல் அடியை வைத்து அம்மனை வலப்புறமாக வலம் வந்து நம்ம வேண்டுதல் செலுத்தினோன்னா அவங்க என்ன வேண்டுதல் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க கொடுத்துடுவாங்க, நிறைவேற்றி கொடுப்பாங்க. உருளதண்டம் இங்கே வந்து பண்டிகை திங்கக்கிழமையில் சக்தி அழைப்பு முடிஞ்ச உடனே பொங்கல், உருளதண்டம்ங்கிறது ரொம்ப ஒரு எல்லா மக்களும் இங்கே சேலத்தில் வந்து எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் நம்ம வீட்டில் வந்து உருளதண்டம் போடுறது அம்மனுக்கு வந்து ஒரு விசேஷமான வேண்டுதல். இங்கே தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த வருஷம்தான் புதுசாக அம்பாளுக்கு மரத்தில் ஆன தேர் வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க. 8 கோண தேர் அது அமைஞ்சிருக்கு. சுற்றியும் அம்மனோட திருவுருவங்கள் அழகாக பதியப்பட்டு உள்ளது. அது மாதம் தோறும் பௌர்ணமி பூஜை நடைபெறுது. பெண்களுக்காக 108 பெண்கள் மூலம் பௌர்ணமி பூஜை நடைபெறுது. அது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்ம சேலம் மக்கள் வந்து அம்மன் கோயிலில் விளக்கு பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப அம்பாள் வந்து ஆசீர்வதிக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. விளக்கு, குங்குமச்சிமிழ், சேலை எல்லாமே வச்சு 108 திருவிளக்கு பூஜை செய்கிறோம். அது வந்து தமிழில் மந்திரங்கள் சொல்லி நடத்தப்படுது. அதுவும் பெண்களால் நடத்தப்படுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக அருமையாக அதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. செவ்வாய் வெள்ளி நம்ம கோயிலில் தங்கத்தேர் இழுக்கிறோம். ரொம்ப விசேஷமான ஒரு தங்கத்தேர் அது. அம்பாள் அந்த தங்கத்தேரில் பவனி வரும்போது அம்பாலே உட்காந்து பவனி வர்றதா ஐதீகம். அந்த நேரத்தில் மக்கள் என்ன வேண்டுதல் கேட்டாலும் அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பாங்க. சத்தாபரணம் 8ஆம் தேதி தேர் திருவிழா, 11ஆம் தேதி சத்தாபரணம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. ஆடி திருவிழா தொடங்கிவிட்டது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. ஆடி திருவிழாக்கு அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. அதிருதம்மா, சிங்கமும் தாவுதம்மா, திரிசூலம் தோன்றுதம்மா, கனவோ நனவோ எல்லாமே அதிசயம்தான் தாயே மாரியம்மா, அம்மா மாரியம்மா, மாரியம்மா.
தவறோ எது எனினும் பொறுத்திடம்மா தாயே மாரியம்மா அம்மா மாரியம்மா மாரியம்மா முத்து மாரியம்மா ஆயிரக்கண் போதாதம்மா ஆவேசம் கொண்டோம் அம்மா அம்மாவுன் அலங்காரங்கள் என்னவென்று சொல்வோம் அம்மா அம்மாவுன் அலங்காரங்கள் என்னவென்று சொல்வோம் அம்மா அழகோ அழகு அழகெல்லாம்